இவர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள் என்று உரத்த குரலில் கேட்டு வாயிலை மூடியிருந்த துணிச்சீலையை விலக்கி உள்ளே வாருங்கள் என்று அழைத்தான் துரியோதனன். பாண்டவர்களோ தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தனர். கிருஷ்ணன் தவித்து அனைவரின் ஆடைகளும் காலணிகள் எல்லாவற்றிலும் உலர்ந்த இரத்தக்கரைகள் இருந்தன. பீமனின் உடலெங்கும் ரத்தம் தெரித்திருந்தது. திரௌபதியின் கூந்தலில் ஆங்காங்கே திட்டு திட்டாக சிவப்பாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் மட்டும் மாசுமருவற்ற ஆடையோடும் நேர்த்தியான அணிகலன்களோடும் வாடாத மாலையோடும் மயிர்பீலியுடன் காட்சி தந்தார். துரியோதனன் எந்த தயக்கமும் இல்லாமல் யுதிஷ்டரின் தாழ் பணிந்தான். யுதிஷ்டன் தழுதழுத்த குரலில் புகழோடு விளங்குவாயாக என்று ஆசீர்வதித்தார். எழுந்தவன் பீமனை பார்த்து புன்னகைத்தார். அவனை நோக்கி கைகளையும் நீட்டினான். பீமனோ முன்னகரவில்லை. துரியோதனனே பீமனை நோக்கி அவனை தழுவிக்கொண்டார். பிறகு கொஞ்சம் விலகி பீமனை இன்னும்